அதிமுகவுடைய அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா திமுகவில் இணைந்து விட்டார். அவர்கள் பாஜகவோடு கூட்டணியில் இருந்தபோதே அதில் கசப்பான அனுபவங்களை எல்லாம் தெரிவித்து வந்தார். அவர்கள் கூட்டணியை விட்டு விலகியதும் வேற யார் சந்தோஷப்பட்டாங்களோ இல்லையோ அன்வர் ராஜா மகிழ்ச்சி அடைந்திருப்பார். அவர் நீக்க கூட செஞ்சாங்களே, விமர்சனம் பண்ணாருன்னு சொல்லிட்டு கூட்டணியில் நீக்கி வச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு 2023 அவர்கள் பாஜக கூட்டணியை முறித்த பிறகுதான் மீண்டும் கட்சிக்குள்ள இணைத்து கொண்டார். இப்ப சமீப காலங்களில் நடந்து வருகிற கூத்துக்களை எல்லாம் பார்த்து ஒரு கட்டத்துக்கு மேல் பொறுக்க முடியாமல் அவர் இன்றைக்கு வந்து திமுக தலைவர் முன்னிலையில் திமுகவில் இணைந்து விட்டார். கடந்த வாரம் தான் தேர்தல் பிரச்சார பயணம்னு தமிழ்நாடு முழுக்க சென்று கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சொல்லி கொண்டிருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, மக்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இன்னது செய்வோம், இந்த ஆட்சியில் இந்த பிரச்சனை நடக்குது, அதெல்லாம் இல்லை, எலெக்ஷன்ல ஜெயிச்சா நான் தான் சிஎம், இந்த கூட்டணி எப்படியாப்பட்ட கூட்டணி, அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்க கூடாது, எல்லாரும் எப்படி சொல்றாங்க அது மாதிரி நீங்க நினைக்க கூடாது, அமித்ஷா என்ன எப்படி பாக்குறாரு, இதை விளக்குவதற்கான கூட்டம், இதை கொள்கை விளக்கமா, இது என்ன விளக்கம்னு சொல்றது, இதைத்தான் அவர் பேசிட்டு இருக்காரு. இன்னொன்று, பிரமாதமான கட்சி ஒன்று கூட்டணிக்கு வரப்போகிறது, என் கைக்குள்ள இருக்க சீட்டை நான் காட்ட மாட்டேன், நீங்களே அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அந்த கட்சியுடைய அமைப்பு செயலாளர் இன்றைக்கு திமுகவுக்கு வந்திருக்கிறார். அதிமுக காரனுங்க என்ன சொல்றானுங்கன்னா, அவர் ஒரு ஆளே கிடையாது, ஒரு நபரை தான் நீங்க வந்து அமைப்பு செயலாளரா போட்டு வச்சிருக்கீங்களா, இப்ப அதிமுக அமைப்பு செயலாளர்களா இருக்காங்கல்ல, அவங்களாவது ஆளா, இல்ல நாளைக்கு அவங்களும் வெளியே போனாதான் இவங்க ஆளே இல்லை அப்படின்னு. அந்த கணக்குல பார்த்தா எடப்பாடி பழனிசாமியே ஒரு ஆளே இல்லைங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை ஆர்மியும் சரி, அண்ணாமலையும் சரி, இப்போ நடந்து கொண்டு இருப்பதையெல்லாம் ஒரு மோன புன்னகையோட கவனிச்சுட்டு வராங்க. அண்ணாமலையெல்லாம் நேற்றுக்கு ப்ரெஸ் மீட்டில், என்னங்க பதவி, உரிக்க வெங்காயங்க, ஒன்றுமே இருக்காதுங்க, நீங்கள் போகலையே அந்த பயணத்துக்கெல்லாம், அதுக்கு யாரை பொறுப்பாக போட்டிருக்காங்களோ அவர் போயிருக்கார், எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, நல்ல குடும்பத்தில் பிறந்தவன், சோத்த திங்கிறவன், நான் போய் மாணவ ரோசை தொட்டுட்டு அங்கே போய் நான் நிற்க மாட்டேன். அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு துணையாக அந்த பிரச்சாரத்தில் நீங்கள் போகலையான்னு கேட்டால், இல்லை போகலை கிரிக்கெட் விளையாடணும்னு ஏதாவது ஒரு பதில சொல்லிட்டு நகரலாம்ல, அப்படி இல்லை. என்னை வந்து எங்கள் ஊர்லேயே செல்வாக்கான குடும்பம், சின்ன கிராமம்னாலும் 40 வீடு, 40 வீட்டில் நடு வீடு எங்கள் வீடு, என்னையெல்லாம் நல்ல மாதிரியே பேசுவாப்புல, எல்லாம் நல்ல விதமாக வளர்த்துருக்காங்க, அதனால் நான் வந்து அப்படிலாம் போக மாட்டேன், என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன், எல்லாம் மேலே ஒருத்தன் இருக்கான், ஆண்டவன் இருக்கான், ஆண்டவன் பார்த்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அண்ணாமலை ஆர்மி வந்து வழக்கம் போல டெல்லி தலைமையை பிடித்து, அண்ணே இவன் வேணாம்னே, இவன் நம்ம அமித்ஷாவுக்கே என்னைக்கு இருந்தாலும் விபூதி அடிச்சிருவான், பேச்சு ஒன்றும் பெருங்குளத்து பேச்சு மாதிரி இல்லை, பேசுறது பூராமே எப்ப வேண்டுமானாலும் பாஜகவுக்கு விபூதி அடிப்பதற்கு தயார் நிலையில் எடப்பாடி இருப்பது போலவே பேசி கொண்டிருக்கிறார், அவர் அடிப்பதற்கு முன்பு நாம் அடித்து விடுவோம் அப்படிங்கிறத இங்க வெளிப்படையா அவர்கள் பேச தொடங்கி விட்டனர். சுமந்த்ராமன் போன்ற அதிமுக சுவை விரும்பிகள்லாம் வந்து, இந்த கூட்டணி பத்தாதேடா, 10 ரூபா பத்தாதேடாங்கிற மாதிரி, இது ஜெயிக்கிறதுக்கு இது போதாது, இது இருந்தா இது ரெண்டும் சேர்ந்துதான் ஏற்கனவே 2019 செருப்படி வாங்கியிருக்கு, 2021 செருப்படி வாங்கியிருக்கு, 2024 தனித்தனியா நின்று டபுள் செருப்படியா வாங்கியிருக்கு, இப்ப நீங்க கூடி மட்டும் என்னத்தை கிழிச்சு கேப்பையை நட்ட போறீங்க, அதனால இன்னும் ஒரு ஜோக்கர் இழுத்து பாக்குறாங்க, அதற்கு தாவேக்கா வரணும், நாம் தமிழர் வரணும் அப்படின்னு சுமந்தெல்லாம் விரும்புறார். அதுக்கு வந்து தாவேக்கா வெளிப்படையாக அவர்கள் அறிவித்து விட்டார்கள், கொள்கை எதிரி பாஜக இருக்கும் இடத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க வந்து மாறாப்பை இழுத்து விட்டு கொள்கை கற்ப அவர்கள் நிரூபிக்கிற வேலையை பார்த்துட்டாங்கன்னு வைங்களேன். அதற்கு இவர் நூதனமாக ஒரு ஐடியா ஒன்று சொல்றார், நீங்க பாஜக கூட தானே கூட்டணி வைக்க கூடாது, வேண்டாங்கிறேன், தில்லானா மோகனாம்பால்ல நாகேஷ் கேரக்டர் ஒன்று இருக்கும்ல, வைத்தி, அந்த கேரக்டர் பண்ற வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டார், நீங்க பண்ண வேண்டாம், நீங்க எல்லாம் ஒரே கூட்டணியா இருங்க, பாஜகவோடு நீங்க கூட்டணி வைக்க வேணாம், நீங்க அதிமுக கூட மட்டும் கூட்டணியா இருங்க, அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சுக்கிட்டோம், வெளியில பாக்குறதுக்கு உங்களை 2 பேரையும் பாஜக உறவு வைப்பதாக தெரியாது. ஒரு படத்துல தலைவாசல் பிம்பாரு காரி ஒரு புள்ள மூஞ்சில துப்போம், இங்க துப்புறத ரூம்ல வந்து துப்புனீங்கன்னா எனக்கு காசு கிடைக்கும், கோகுலத்தில் சீதையில மாதிரி சேம் கேரக்டர் அதே வேலையை பண்றாப்ல. அவங்க தான் வரமாட்டேன், பாஜக இருக்கிற பக்கம் வர முடியாதுடா, கடை ஆரம்பிச்சதே அவன் எதிர்க்கிறேன்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்கேன், முதல் தேர்தலே கூட்டணி வச்சா காரி துப்பிடுவாங்க, அதனால நான் அதை பண்ண மாட்டேன்னு சொன்னா, நீங்க அப்படி பண்ண வேணாம், நீங்க என்ன பண்ணுங்க, அதிமுக கூட்டணியில் இருங்க, அதிமுகவும் நீங்களும் தொகுதி பங்கீடு பண்ணிக்கங்க, 30 சீட்டோ 40 சீட்டோ விருப்பம் போல,
நீங்க 100 கேக்குறீங்க, 100 அவன் கொடுக்க மாட்டான். நீங்க என்ன பண்ணுங்க, இவன் கிட்ட பாதியை வாங்கிட்டு மீதிக்கு அவன் பாஜகவுக்கு சீட்டு கொடுப்பான் பாத்தீங்களா, அங்க நில்லுங்க. அந்த சீட்ல எல்லாம் நீங்க கேண்டிடேட்டை போட்டுக்குங்க, உங்களுடைய கற்பனை நிறுவீங்க. இது மாதிரி பல முன்னுதாரணங்கள் இருக்கு. பல ஸ்டேட்ல இந்த மாதிரிலாம் நடக்கிறாங்க. மகாராஷ்டிரால பண்ணியிருக்காங்க. நீங்க ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது? பிஜேபியை பார்த்தா சுமந்திராமனுக்கு அவ்வளவு கேனக்காத்தா நாட்டம் தெரியுது. அதிமுக பிஜேபியோட ஓட்டை வாங்கிக்குமாமா, அதிமுக தாவேகாவோட ஓட்டை வாங்கிக்குமாமா. ஆனா தாவேகாவுக்கும் பாஜகவுக்கும் அந்த 2 கட்சியுடைய ஓட்டும் வராதாமா. சரி, இப்ப தாவேகா பாஜக நிக்கிற தொகுதியில கேண்டிடேட் போடுவாங்கல்ல, ரெட்டலை வாக்காள அந்த 2 கட்சியில யாருக்கு ஓட்டு போடுவான்? என்னடா நூதனமான கூட்டணி. எடப்பாடி விபூதி அடிக்கிறவர் தான், ஆனா அமித்ஷா வந்து ஊருக்கே அடிக்கிறாள்ல. அமித்ஷா பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல சுமந்துக்கு. பெலிக்ஸ் ஒன்று சொன்னாப்லையே, இது இந்த பக்கம்னா கஞ்சா சங்கர் பெலிக்ஸ் இந்த ஊடக நெக்ஸஸ் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி பிஸ்கெட்டை நிறுத்திட்டாருன்னு தெரிய வருது. இவங்க புது பர்சா ஆதவர்ஜுனாவை பார்த்துட்டு தாவேகாவுக்கு தங்களுடைய வாய் சாமர்த்தியத்தை காட்டுவதற்கு இப்போ இறங்கியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம், அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சிருச்சு, திமுக தன்னுடைய கூட்டணியை இன்டாக்டா வச்சிருக்கு. நீங்க இப்ப என்ன செய்றீங்க, அன்புமணி, விஜய், சீமான் இங்க 3 பேரும் ஒரே கூட்டணியா அமைச்சிருவோம், காங்கிரஸையும் கூப்பிடுவோம், எல்லாத்தையும் கூப்பிட்டு காங்கிரஸ்ல ஒரே கூட்டணி எல்லாம் சேர்ந்து மீதி இருக்க ஆளுங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் டெப்டி சிஎம் ஆயிருங்க. சிஎம்னு ஒரு ஆளை சொன்னாதானே நான் பெருசா நீ பெருசான்னு உங்களுக்குள்ள ஈகோ சண்டை வரும். கடைசி பெஞ்சில் உட்காந்து 8ஆம் கிளாஸ் பசங்க விளையாடிக்குவானுங்கல்ல யாரு பெருசு அப்படின்னு. அது மாதிரி நீங்க ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? எல்லாரும் டெப்டி சிஎம் ஆயிட்டு, அன்புமணி ஒரு டெப்டி சிஎம், சீமான் ஒரு டெப்டி சிஎம், விஜய் ஒரு டெப்டி சிஎம். அப்ப சிஎம் யாரு? சிஎம் நாம செலக்ட் பண்ணுவோம். விஜய் வந்து சீஃப் மினிஸ்டர், திருமா வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு இன்இக்வாலிட்டி இருக்குல்ல. என்னடா இவ்வளோ வருஷம் வந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, அவரை போயிட்டு இன்னைக்கு வந்து டெப்டி சிஎம் நான் சிஎம் அப்படின் போது அங்கே ஒரு நெருடல் இருக்குல்ல, அதை சரி பண்ணுவார் அப்படின்னு தான் நான் என்னுடைய ஊகம் இருக்குது. எப்படின்னா ஒரு காமனான ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட், சீமான் ஒரு டெப்டி சிஎம், திருமா ஒரு டெப்டி சிஎம், விஜய் ஒரு டெப்டி சிஎம், இப்படி ஒரு காம்பினேஷனாக ஒரு ட்ரை பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன். அதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குது. இப்படி பண்ணும்போது இங்கே ஈகோ கிளாஷே இல்லைல்ல. எங்கே ஏன்னா எனக்கு வந்து மாசு இருக்குண்ணே, உங்களுக்கு அனுபவம் இருக்குது, உங்களுக்கு கொள்கை அடிப்படையில் 3 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்கு. நம்ம முடிந்த வரையில் அன்புமணி ராமதாஸையும் உள்ளே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது இதில் 4 பேருக்குமே டெப்டி சிஎம் யாராவது ஒருத்தர் முதல்வரை நம்ம சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணிட்டாருன்னா என்ன நடக்கும்? அவனுக்கு ஒரு தாடி வச்சிருக்கலாம், குடிமி போட்டிருக்கலாம், பேரு பெலிக்ஸா கூட இருக்கலாம், கஞ்சா சங்கரா கூட இருக்கலாம். இதே பாபான்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தை வந்து 7-6 வரத்தை பயன்படுத்திடுவாப்ல ரஜினி, 7ஆவதோ ஒரு வரம் மிச்சம் இருக்கும். இந்த வரத்தை வந்து யாரை முதலமைச்சராக்கலாம் அப்படின்னு ரஜினி கேட்பாப்புல. வீட்டுக்குள்ள டெல்லி கணேஷ் எல்லா கேரக்டர்களும் உட்கார்ந்து யாரை முதலமைச்சராக்கலாம் அப்படின்னு அந்த 7ஆவது வரத்தை பயன்படுத்துறதுக்கு ஒரு டிஸ்கஷன் நடத்துவாங்க. அது மாதிரி ஒரு டிஸ்கஷன் நடத்தி இவங்க வந்து சிஎம் யாரோ ஒருத்தரை போட்டலாம், தமிழறிவு மணியனை போடலாமான்னு கேட்டேன். தான் கரெக்டான ஆள். நீங்க சொல்ற எல்லா பக்கமும் வாய் வைத்த ஒரே உயிரினம் வந்து அதுதான். அவரையோ பழகருப்பையாவையோ கூப்பிட்டு வச்சு அவரை சிஎம் ஆக்கிட்டு நீங்க எல்லாம் டெப்டி சிஎம்மா இருக்கு. இந்த மாதிரியான நூதனமான ஐடியாக்கள் எல்லாம் சுமந்திராமனுக்கோ இது மாதிரியான ஊடக புரோக்கர்களுக்கோ ஏன் தோன்றுகிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. என்னன்னா, தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் ஒரு முக்கியமான மாற்றம் ஒன்று நடந்திருக்குது. கடந்த காலங்களில் திமுக மற்றும் அதிமுக மட்டும்தான் கூட்டணி வைக்க முடியாது. மீதி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் அணி மாறுவது என்பது ரொம்ப இயல்பான. காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ ஏன் 2 கம்யூனிஸ்டுகளோ விசிகாவோ பாமகவோ யார் வேண்டுமானாலும் எந்த அணிக்கு வேண்டுமானாலும் தாவலாம். இப்ப கூட விசிக பாமக இருக்கிற கூட்டணிக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லுது பாத்தீங்களா, இது கூட கடந்த காலத்தில் இருந்தது இல்லை. பாமகவும் விசிகாவுமே ஒரே கூட்டணியில் இருக்கலாம். இப்படி எல்லாம் இருந்ததுதான் கடந்த காலத்துடைய வரலாறு. திமுகவும் அதிமுகவும் மட்டும்தான் ஒரு அணியில் இருக்கார். மீதி அத்தனை சிறு கட்சிகளும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் இப்படி மாறி மாறிதான் அவர்கள் போட்டி போட்டிருக்கிறார்கள். போட்டியிட்டது மட்டுமல்லாமல் தேர்தல் நெருங்கக்கூடிய காலத்தில் சீட்டு பங்கீட்டால் வரக்கூடிய பிரச்சனைகளில் வைத்து
கடைசி நேரத்தில் கூட்டணி மாறுவது அப்படிங்கிறது அந்த தேர்தலுக்கான ஒரு பச்சோந்தித்தனமாக விமர்சனமாக பார்க்கப்படுமே தவிர அது அவர்கள் மீதான கொள்கை குறைபாடாக கரையாக இந்த அரசியல்ல பார்க்கப்பட்டதே கிடையாது. ஒன்று பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக மதிமுகவை எல்லாம் வந்து கடைசி நல்ல வேட்பாளர் அறிவிச்சுட்டு போயிட்டுவான்னு அனுப்பிவிடும். அவர்கள் வந்து போட்டியிடுவதற்கே நேரம் இல்லாத அளவுக்கு தவிக்க விட்டிருக்கிறார்கள். பல கட்சிகள் இந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்கன்னு இதெல்லாம் நடந்திருக்கும். அல்லது வர்றேன்னு சொல்லிட்டு இவர்கள் மாறி போய் பாமக எல்லாம் அடுத்த டீமுக்கு போறதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் அந்தந்த நேரத்து சந்தர்ப்பவாதமா பார்க்கப்படுமே தவிர அது வந்து அந்த கட்சியின் மீதான கரையாக இது வரைக்கும் பார்க்கப்பட்டதே கிடையாது. ஜெயலலிதா கலைஞர் மறைவுக்கு பிறகு பாஜக தமிழ்நாட்டை ஆள வேண்டும், தமிழ்நாட்டில் கால் பதிக்க வேண்டும், தாமலையை மலர்த்த வேண்டும்ங்கிற திட்டம் தொடர்ந்து ஒன்றியத்தில் கிடந்த ஆட்சியினுடைய விளைவாக ஆபரேஷன் டி, ஆபரேஷன் திராவிடா என்கிற பெயரில் இங்கு செயல்படுத்தக்கூடிய இந்த திட்டம் இருக்கு பாத்தீங்களா. இது வந்ததற்கு பிறகுதான் அரசியல் மட்டுமின்றி கூட்டணி கணக்குகளும் கூட சித்தாந்த அடிப்படையிலாக கொள்கை அடிப்படையால் மட்டும்தான் அமைய முடியுங்கிற ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் வந்திருக்கிறது. இது நிரந்தரமானது கிடையாது என்றாலும் ஒன்றியத்தில் பாஜக ஆட்சியில் இருக்கும் வரை இந்த நிலைமை மாறுவதற்கான வாய்ப்பு கிடையாது. விசிக பாஜக இருக்கக்கூடிய கூட்டணிக்கு போக முடியாது, விசிக பாமக இருக்கக்கூடிய கூட்டணிக்கு போக முடியாது, தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சி பாஜக இருக்கிற இடத்துக்கு போக முடியாது, திமுக இருக்கிற இடத்துக்கு வர முடியாது. கம்யூனிஸ்டுகளுக்கும் அதே நிலைமை, அவர்கள் பாஜக இருக்கக்கூடிய அணிக்கு போக முடியாது. இப்படி பாஜக இருக்கக்கூடிய அணிக்கு போக முடியாதவர்கள் கூட தனியாக ஒரு கூட்டணியாக அமைப்போமா என்று கேள்வி வந்துச்சுன்னா அதற்கும் வாய்ப்பு இல்லை. அப்படி செய்தால் மக்கள் நல கூட்டணி போல ஒரு சீட்டா கூட அது கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. பாஜகவும் பாமகவும் மட்டுமே பிரதானமாக அவர்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 18% வாக்கை வாங்கி வைத்திருக்கிறார். இந்த 18 பாஜகவுடைய எத்தனை மற்றது எத்தனைங்கிறத நம்மளால இப்ப கணக்கு போட முடியாதுனாலும் இந்த 18 இல்லாமல் திமுக வீழ்த்தவே முடியாது. நீங்க அத்தனை பேரும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் எதிரில் இருக்கக்கூடிய வாக்குகள் அத்தனையும் ஓரணியில் திரட்டினால் மட்டும்தான் சாத்தியம். ஓரணியில் திரட்டவே முடியாது என்பதற்கு குறுக்கே வந்து நிற்பது இந்த ஐடியாலஜிக்கல் காரணங்கள். ஆமாம், கொள்கை ரீதியாக நான் வந்து பாஜக எதுக்குறேன்னு சொல்லக்கூடிய விஜய் வந்து எந்த சூழல்லையும் போய் நிற்க முடியாது. என்ன காரணத்தை சொல்லி அவர் வந்து கொள்கையை மாற்றிட்டேன்னு சொல்லிட்டா போய் செஞ்ச அதோட உன்னோட அரசியல் முடிஞ்சு போச்சு. அதை மொத்தமாக வந்து கை கழுவுற மாதிரி ஆகும். அதாவது இவர்கள் எல்லாரும் இணைந்தாலுமே கூட அதிமுக பிளஸ் பாஜக என்கிற 25+ இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை தாண்ட முடியாது. நான் சொல்றது மீதி இருக்கக்கூடிய ஆட்கள் அத்தனை பேரும் சேர்ந்தாலும் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியா இருந்து தேர்தலை சந்திக்கும் போது அவர்களுடைய வாக்கை இவர்களால் தாண்ட முடியுமா? அதற்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அந்த தோல்விக்கு அவர்கள் தயாராக இல்லை. அந்த மூன்றாவது அணி அப்படிங்கிறத வந்து அவர்கள் யாரும் கன்சிடர் பண்ணுவதும் இல்லை. இன்றைய தேதிக்கு நான் சொல்ற மாதிரி திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் உங்களுடைய கூட்டணிக்கு 40 விழுக்காட்டுக்கும் அதிகமான வாக்கு குறைந்தபட்சம் தேவை. அதுபோக நீங்க திமுக கூட்டணியிலிருந்து ஒரு வாக்கு சதவீதத்தை கணிசமா நகர்த்தி எடுக்க வேண்டும். இதற்கான சாத்தியங்களே இல்லை என்பதால் தான் இந்த மாதிரியான புரோக்கர்களும் சரி அதிமுக விரும்பிகளும் சரி நூதனமான ஐடியாக்களை எல்லாம் கண்டுபிடித்து இந்த ஓட்டு செதறாம பார்க்கறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு வைத்தி வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். நேற்றைக்கு கூட நியூஸ் மினிட்ல ஒரு விவாதம் ஒன்று ஓடுச்சு விஜயுடைய அரசியல் பற்றி. தன்யா ராஜேந்திரன், மூத்த பத்திரிகையாளர் கவிதா முரளிதரன் அண்டு ஷபீர், இவங்க 3 பேரும் விஜயுடைய அரசியல் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அதனுடைய டாபிக். அதில் வந்து கவிதா முரளிதரன் சொல்கிறாங்க, விஜயுடைய அரசியலை என்னால் வந்து சீரியஸானதாக கருத முடியவில்லை. உண்மையிலேயே அவர் தான் இதையெல்லாம் பண்ணுறாரா, அவர் விருப்பத்தின்படி தான் அந்த கட்சியுடைய செயல்பாடுகள் இருக்கிறதா, அல்லது இது டிமாண்டுக்கு சப்ளை பண்ணுற மாதிரி நானும் இடதுசாரி அரசியல் பேசுகிறேன்னு பண்ணுறாரான்னு தெரியலை. அவருடைய சினிமாக்கள்லையும் எம்ஜிஆர்லேருந்து வேறுபடுத்தி பார்க்குறாங்க. எந்த நடிகருக்குமே அப்படி ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை, பொலிட்டிக்கல் ஆம்பிஷன் ஒன்று கிடையாது. ஆசை இருக்கு தாசில் பண்ண, அந்த மாதிரி தான் இருக்கே தவிர எம்ஜிஆருக்கு மட்டும்தான் திமுகவில் எம்எல்ஏவாக இருந்தால், திமுகவில் பொருளாளராக இருந்தார், 10-20 வருட அரசியல் பின்புலம் இருந்துச்சு. திமுகவுக்குள்ளிருந்தே ஒரு பெரிய பகுதியை உடைத்துக்கொண்டு தனி கட்சியாக அவர் கட்டினார். இதுக்குள்ள நீங்க வந்து விஜய் எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்கும்போது ஷபீர் குறுக்க பூந்து சொல்றார், விஜய்க்கு வந்து ரஜினியை விட ஸ்பெஷலான ஒன்று இருக்கு. அது என்னன்னா, ரஜினிக்கு ஆன்மீக அரசியல் அப்படின்னு ஒன்று அவர் முன்வைத்தார் இல்லையா, அது என்னன்னு மக்களுக்கு புரிய வைக்கவே முடியல. ஆன்மீக அரசியல்னா முதல்ல என்ன, உன்னுடைய கொள்கை என்ன அப்படின்னு சொல்லி புரிய வைக்கவே முடியல. ஆனா வந்து இவர் தொடங்கும் போதே
இது வந்து திராவிட அம்பேத்கரிய மார்க்சிச இடதுசாரி அரசியல் அப்படிங்கிறத முன் வச்சிருந்தார். இதை வந்து நிரூபிக்க வேண்டிய தேவை அவருக்கு கிடையாது. இங்க இருக்கக்கூடிய சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகளுமே கடந்த 70-80 ஆண்டுகளாக மக்கள் மத்தியில் இந்த அரசியல் என்னங்கிறத புரிய வச்சுட்டாங்க. அது மேலதான் அவர் வந்து பயணம் பண்றாரு. இதெல்லாம் பண்ணாலும் என் கை சுத்தமா இருக்கிறது, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறாரு. அது அவருக்கு ஒரு பிளஸ், இது ஒரு நல்ல மூவ் அப்படிங்கிறப்பல. அப்ப அவங்க குறுக்க ஒண்ணு கேட்கறாங்க, இவர் பேசக்கூடிய அரசியலுக்கு அவருக்கு என்ன கன்சிஸ்டன்சி இருக்கு? அவர் எம்.ஆர். ராதா மாதிரியோ எம்ஜிஆர் மாதிரியோ தான் விரும்புகிற அரசியலை திரையில் தொடர்ச்சியாக பேசி வந்தவர் கிடையாது. அவருடைய சினிமாவில் இப்ப அவர் கையில் எடுத்திருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கக்கூடிய போலீஸ் புரூட்டாலிட்டி அதற்கு எதிராக ஏதாவது இருக்காரா? அவருடைய கடைசி படங்களே கஸ்டோடியல் டார்ச்சரை அவரே செய்யற மாதிரியான, அதை குளோரிஃபை பண்ண மாதிரியான படங்களை தான் பண்ணியிருக்கார். அவருடைய திரைப்படங்கள் நெடுக எடுத்து பார்த்தீங்கன்னா திராவிட மார்க்சிய அம்பேத்கரிய அரசியல் எங்கேயாவது தென்படுதா? எதுவுமே இல்லாத போது அதை எப்படி நம்புவார்கள் மக்கள் அப்படிங்கிறது கேள்வி. அதுக்கு வந்து அவருக்கு பதில் இல்லை. Vijay doesn't bring anything meaningful to the table as a politician. I don't think he is going to make a difference. Like Shabir was just mentioning how fans, I don't know if I should call them cadres, because there were fans who were trying to catch glimpse of Vijay, trying to, get on the top of the trees or scaling the walls. Whether they will actually, be voting for Vijay, or whether, they are there for Vijay, not for those who had lost their, loved ones to custodial torture or for TVK. They are there for Vijay. So that itself leaves me confused. Even if you say that Vijay is kind of offering a Dravidian left politics to his cadres, to people of Tamil Nadu, has he really kind of passed the message on to the people? That I'm not sure. He's not done that clearly. So that's not happening. If Vijay wants to become successful politician in Tamil Nadu, he has to, he has to carry forward the legacy of the state, the Dravidian politics of the state, because that is something that the people relate to. Now you cannot come up with a new plan or a new idea or a new ideology, right? That becomes very difficult. For example, Rajnikant came up with an ideology saying it is going to be spiritual politics. Yeah. Now, what is spiritual politics? Nobody knows. And Rajini said something, people understood something, and then it was all lost in the transition. And the second thing was Kamal Hassan came up with something called centrism. He said Maya Arasiyal. Now, nobody understands what Maya Arasiyal is. Kamal Hassan has become a Rajya Sabha MP, and he is part of the DMK alliance now. So Vijay is very clear that he is going to come up with the same formula that the Dravidian parties have adopted, particularly the formula that MGR has adopted. He is going to come up with that, and his silver screen presence is going to help him in a big way. It is already helping him. Like the only thing that I couldn't, I am not satisfied is whether his party workers are politicized, whether they have the political knowledge. What kind of message, that's also worrying me, because what kind of message he was actually telling people, through his films. MGR at least was do-gooder. All his films, MGR showed only very positive. It was a very carefully cultivated image, what MGR had. But Vijay has done negative roles. And like Kanimodi pointed out recently, many of his films, at least 2 or 3 of his films, kind of justified custodial violence against people who are, villains. But still, custodial violence is custodial violence. இன்னொன்னு அவங்க குறிப்பா சொல்றாங்க, எந்த அரசியலுமே இல்லாத ஜோம்பிகள் மாதிரி மரத்துல தாவக்கூடிய, நீங்க என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய, அதாவது சிம்பிள்ங்க, நீ ஏன் திமுகவை திட்டிட்டு இருக்க? ஜெயலலிதா தான் உன்னை கையை கட்டி நிக்க வச்சது, கொடநாட்டு வாசல்ல நிக்க வச்சது, ஒரு சின்ன கேப்ஷன், டைம் டு லீடுன்னு சினிமாவுக்கு போட்ட கேப்ஷனுக்காக உன்னை பழி வாங்குச்சு. இதை வெளிப்படையா வந்து உங்க அப்பாவே மீடியாலாம் சொல்லியிருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிமுகவை விட்டுட்டு ஏன் திமுகவை திட்டிட்டு இருக்க? திமுக என்கிற கட்சி வந்து கடந்த காலங்களில் நீ பாராட்டி வந்திருக்க, கலைஞர் குடும்பத்தை விதந்தோதி பேசியிருக்க, அவர் ப்ரொடக்ஷன்லேயே நீ படம் நடிச்சிருக்க, இத்தனையும் இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆருக்கு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சினிமாக்காரர்களும் எம்ஜிஆர் வெறியர்களாக இருந்த காலத்திலேயே எஸ்.ஏ. சந்திரசேகரும் டி ராஜேந்தரும் மட்டும்தான் திமுக பெரிய ஆட்களாக இருந்து பிரபலமாக இருந்தும் கூட திமுக ஆட்களாக தங்களை காட்டிக் கொண்டவர்கள், அடையாளப்படுத்தப்பட்டவர்கள். அப்படி இருந்தவருடைய மகனுக்கு திடீரென்று திமுக காழ்ப்பு இவ்வளவு வருவதற்கான ஏதாவது காரணம் இருக்கான்னு அந்த தொண்டை எவனுமே கேட்கறது கிடையாது. ஏன்னா அவன் ரசிகனா மட்டுமே தான் இருக்கான். அண்ணன் என்ன சொன்னாரோ அண்ணன் காட்டுற இடத்துல மேயணும் பாயணும், இவ்வளவுதான் உங்களுடைய. இப்படியான ஆட்கள் தன்னுடைய திரைப்பிரபலத்தை மட்டுமே வைத்து இவர்களை அரசியல்வாதிகள் என்று கொண்டு வந்து வைக்கும் போது இவர்களுடைய அரசியல் எனக்கு அச்சம் ஏற்படுத்துகிறது. வெறும் உதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள், அரசியலே தெரியாத ஆட்களை
அரசியல் என்கிற இதை வந்து அவங்க கையில கொடுக்கும்போது எனக்கு அச்சமா இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னா, உடனே நீங்க என்ன நாளைக்கே ஜெயிச்சு ஆட்சிக்கு வர மாதிரி பேசுறீங்க, இப்பதானே ஆரம்பிக்கிறாரு சபீர். இப்போ ஒரு 7% 6% வாங்குவாரு, 10 15 கூட வரலாம். வந்து மெதுவா அவர் வந்து கத்துக்குவாரு. அதுக்கான டைமை நம்ம அவருக்கு கொடுக்கணும். எனக்கு என்னன்னா, கடந்த காலங்களில் இயக்க அரசியல்லாம் பேசிட்டு இருப்பாங்கல்ல, அவர்கள் இது மாதிரியான ஆட்கள், சினிமா நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வந்து அரசியலுக்கு வரும்போது பிரதானமாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, தமிழ்நாட்டில் 2010 அந்த காலகட்டத்துக்கு பிறகுதான் இளைஞர்கள் மத்தியில் கொள்கை அரசியலை, சித்தாந்த அரசியலை பேசுவதற்கான வாய்ப்பு இயக்க அரசியல் செய்யக்கூடிய எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஈழ இறுதி போருக்கு பிறகு அதை வந்து நீர்த்து போக வைக்கும் விதமாக, மீண்டும் நடிகர்களுக்கு நாடாளக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் விதமாக இவங்கெல்லாம் வர்றது மிக கடுமையாக எதிர்க்கப்பட வேண்டியதுலாம் பேசுனாங்கல்ல. இந்த விஜய் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சுல்ல, இயக்க அரசியல் பேசுறவன் எவனாவது அதை பத்தி பேசுறானா பாருங்க. அவனுக்கு தெரியாதா விஜய்க்கு அந்த அவர்கள் வைக்கக்கூடிய போட்டோவில் இருக்கக்கூடிய ஆட்களை பற்றி எதுவுமே தெரியாது, அவர்களுடைய அரசியலுக்கும் விஜய்க்கும் சம்மந்தமே கிடையாது. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இதெல்லாம் டிமாண்ட் இருக்குன்னு எழுதி கொடுக்குறாங்க, அதை அவர் பேசுகிறார் என்பது இயக்க அரசியல் செய்வோனுக்கு தெரியவில்லை என்றால் அவன் செய்கிறது இயக்க அரசியலா வேற ஏதாவது அரசியலாங்கிறதான் கேள்வி. சரி, இதே சொகுசை தான் வந்து விஜய்க்கும் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். நன்னன் சொன்ன மாதிரி தான், திமுகவை எதிர்ப்பதாக இருந்தால் சந்தனமாக மணக்கிறது, பன்னீராக இனிக்கிறதுன்னு தான் பேசுவாங்க, பேசிட்டு போகட்டும். இந்த இடத்துல தான் வந்து திமுக துணை பொதுச் செயலாளர் ஆ ராசாவுடைய கருத்து முக்கியமான. அவரிடம் இந்த கேள்வி வைக்கப்பட்ட போது, இந்த மாதிரி உங்களையே திட்டிக்கிட்டு இருக்காரே, உங்களுக்கு கோபம் வரலையா அப்படின்னு ஒரு நெறியாளர் கேட்கிறார். எனக்கு ஏங்க கோபம் வரணும்? ஜனநாயகத்தில் யார் வேணாலும் யாரை வேணாலும் விமர்சிக்கலாம். ஆனால் விமர்சிக்கும் போது எங்களை விமர்சிப்பதற்கான தகுதி அவருக்கு இருக்கிறது என்று அவர் கருதுகிறாரா அல்லது நீங்க கருதுகிறீங்களா? அதாவது அரசியல் என்பது என்ன? எனக்கு நான் வயசுக்கு வந்து ஆளாகி இத்தனை வருஷம் ஆச்சு, இந்த மக்கள் பார்த்து ரசித்ததால் இவ்வளவு கிடைச்சிருக்கு, இதை வைத்து இந்த மக்களுக்கும் இனத்துக்கும் மாநிலத்துக்கும் இன்னென்னதெல்லாம் செஞ்சிருக்கேன், என்னால் ஒரு தனி மனிதனாக இவ்வளவுதான் செய்ய முடியும், எனக்கு அதிகாரம் கிடைத்தால் இதைவிட பெரிய அளவில் என்னால் சாதிக்க முடியும், உங்களுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்னு ஒருத்தர் அரசியலுக்கு வர்றான்னா அவனுடைய விமர்சனத்தை பொருட்படுத்துவதில் ஒரு லாஜிக் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னு நீங்க சொல்றீங்களான்னு கேட்டா நெறியாளருக்கு பதில் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் பேசக்கூடிய யாருக்குமே இதுக்கு பதில் கிடையாது. அவர் மேல உங்களுக்கு கோவமா? ஏன் இப்படி விமர்சிக்கிறார்? எனக்கு ஒன்றும் கோவம் இல்லையே. எங்க ஜனநாயகத்தில் யார் யாரை வேணாலும் விமர்சிக்கலாம். விமர்சிக்கிறதுக்கு பின்னாடி சார் ஒவ்வொரு ஒரு அரசியல் கட்சிக்கும் ஒரு தலைவருக்கும் விமர்சிக்கிற போது நாம் யாருன்னு தெரியணும். உங்களை விமர்சிக்கிறேன்னா உங்களை விமர்சிக்கிற அளவுக்கு எனக்கு அரசியலில் தகுதி இருக்கா? அரசியலில் நான் வந்து என்னால் முடிஞ்ச சேவைகளை, பணிகளை, தியாகங்கிற வார்த்தை கூட நான் பயன்படுத்த விரும்பல, அது அவருக்கு சம்பந்தம் இல்லை. தியாகமே வேண்டாம், ஏதாவது ஒரு செயல் திட்டத்தை கடந்த காலங்களில் இந்த மக்களுக்காக, இந்த மொழிக்காக, இந்த இனத்திற்காக நீங்கள் செஞ்சுட்டு, நான் இதையெல்லாம் செஞ்சிருக்கிறேன், என்னுடைய காலம் குறுகிய காலமாக இருக்கலாம், எனக்கு இன்னொரு முறை வாய்ப்பை கொடுத்தால் இதை விட அதிகமாக செய்வேன், உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது சொல்லியிருக்காரா? அவருக்குன்னு ஒரு பின்புலம், ஒரு அடையாளம் இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ ஆ ராசானா அவர் திராவிட இயக்க சித்தம் பேசுவார் அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்கு. அது மாதிரி இப்போ ஆரம்பிச்சிருக்க அரசியல் கட்சி விடுங்க, விஜய்க்கு என்ன கொள்கை அடையாளம் தமிழ்நாட்டில்? நீங்க ஒன்று சொல்லுங்க, நீங்க உங்க வாயால் ஒன்று சொல்லுங்க, அதுல இருந்து ஆரம்பிப்போம். அப்போ எந்த அடையாளமும் இல்லாத ஒரு மனிதர், நீங்க வந்து எம்ஜிஆர் என்ன சொல்றாங்க, எம்ஜிஆர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர், எம்ஜிஆர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கைகளை சினிமாவிலையும் பாடல்லையும் கொண்டு வந்து சேர்த்தவர், கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தவர். அந்த பங்கு அவருக்கு இருந்த காரணத்தினால தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை சாயலும், நடிப்பில் அவர் பெற்ற பிரபலமும் புகழும், அவர் வைத்திருந்த பணமும் ஒருங்கே சேர்ந்து அவருக்கு ஒரு இடத்த கொடுத்துச்சு. இப்போ எம்ஜிஆர் மாதிரி கலவை உள்ள ஒரு நடிகர் யாராச்சும் இருக்காங்களா? இப்போ இருக்காரா? இவருக்கு என்ன கொள்கை? இவருடைய கொள்கை திடீர்னு பெரியார், அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிறாரு. இந்த படத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? இந்த கொள்கை அவருடைய திரைப்படங்களை எப்பாவது பேசியிருக்காரா? அதற்கான வேலை திட்டங்கள் ஏதாவது வச்சிருந்தாரா? ஒரு தனி மனிதனா கூட செய்யல. ஒரு தனி மனிதனா கூட தமிழுக்காக, சாதி ஒழிப்புக்காக, மத நல்லிணக்கத்திற்காக, தமிழ் வளர்ச்சிக்காக தனிப்பட்ட முறையில் நான் வந்து இத்தனை கோடி செலவு பண்ணேன், ஒரு அறக்கட்டளை நிறுவினேன், இதையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இது போதாது, நான் தனி மனிதனாக இருக்க விரும்பவில்லை, ஒரு நிறுவனத்தை நான் ஏற்படுத்த விரும்புகிறேன், அப்ப தனி மனித வீச்சை காட்டிலும் நான் ஏற்படுத்த போகிற நிறுவனம் இன்னும் அதிகமான விளைவுகளை, தாக்கத்தை தமிழ் மக்களுக்கு வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா உங்களை பத்தி பேசலாம். எதுவுமே இல்லையே. சாதாரண மக்கள்கிட்ட பப்ளிக் பைட் எடுத்தா சொல்றாங்க, நானே யோசிக்கல, 200 கோடி ரூபா 300 கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு வர்றாருன்னு சொல்றாரு. இது வரைக்கும் வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை நீங்க ஏன் விடுறீங்க?
அது உங்களுக்கு தேவையில்லாமலா இருக்கலாம், அதை வாங்கி எங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணலாம்லன்னு ஒரு சாதாரண கூடப்பையை வச்சுட்டு ரோட்ல போகக்கூடிய ஒரு நபர் கேட்கிறார். இத்தனை கோடி ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன், அதை நான் விட்டுவிட்டு அரசியலுக்கு வரேன்னு சொல்ற ஒரு மனுஷன் என்ன சொல்லணும் தெரியுமா? நான் இத்தனை கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன், இத்தனை கோடி ரூபாய் நான் மக்களுக்கு செலவு பண்றேன், அரசியலுக்கு வராமலையே சொல்லுங்க, சம்பாதிச்சு செலவு பண்ண சொல்லுங்க. ஏங்க இதுக்கு முன்னாடி தெரியும், ஏற்கனவே இருந்த அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் அவன் சொத்தை எல்லாத்தையும் அத்தனையும் இழந்து விட்டு எத்தனை கோடி ரூபாய் சொத்தா இருந்தாலும் மக்களுக்கு செலவு பண்ணிவிட்டு ஒரு ஸ்கூல் கட்டுறது கூட மக்களுக்காக ஸ்கூல் கட்டணும்னு சொல்லிட்டு ஸ்கூலை கட்டி விட்டாங்க. இவர் என்ன கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு வச்சுக்கிட்டு இவரு ஸ்டாண்டர்ட் ஆகிக்கிட்டு அதுக்கப்புறம் இவர் சொல்லுவாராம், நான் எனக்கு 2.5 கோடி ரூபாய் வருமானம் வரும், ஆனா இந்த 2.5 கோடி வருமானம் எனக்கு தேவையில்லை, இந்த 2.5 கோடி வருமானம் எனக்கு தேவையில்லைனாக்கா இந்த 2.5 கோடி வருமானம் உனக்கு தேவையில்லை, ஆனா இங்க இருக்கிற மக்களுக்கு தேவைப்படுதுல 2.5 கோடி ஒவ்வொரு வருஷமும் நீ சம்பாரி, ஒவ்வொரு வருஷமும் நீ மக்களுக்கு செலவு பண்ண. நீ சம்பளத்தை விட்டா எனக்கு என்ன, உனக்கு தானே, நீ ஏர்லி ரிட்டையர்மெண்ட் மாதிரி நினைக்கிற. அதாவது நான் வந்து எல்லாரும் அவரை எதிர்ப்பவர்கள் சொல்வதை போல 200 கோடி ரூபாய் 300 கோடி ரூபாய் விஜய் சம்பாதிக்கிறார்ல, விஜய் உச்ச நடிகர், சீமான் வந்து சினிமாவில் விஜயோடு ஒப்பிட ஒன்றுமே கிடையாது. அண்ணாமலையை 5 வருடத்துக்கு முன்பு யாருக்குமே தெரியாது. ஆனால் விஜய்க்கு நிகராக இவர்கள் எந்த அதிகாரத்தையுமே சுவைக்காமல் தமிழ்நாட்டில் சம்பாதிச்சிருக்கு. அதற்கான வாய்ப்பு அரசியல் இருக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதற்கு உங்களுடைய ரசிகர்களை வைத்து நீங்க முயற்சி பண்றீங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. நான் இந்த குற்றச்சாட்டை கூட விஜய் மீது வைக்கல. நீ என்ன சொல்ற, 3000 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வர்றாங்க இந்த சாதாரண எளிய மனிதன் கேட்கறான், நீங்க ஏங்க அதை விடுறீங்க? நீங்க வாங்குங்க, வாங்கி நல்லது ஏதாவது பண்ணுங்க, தன்னை போல உங்க பின்னாடி வருவாங்களே. அட விளம்பரத்துக்காக செய்வதா கூட நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ராகவா லாரன்ஸோ சூர்யாவோ அறக்கட்டளைகள் நடத்தி கடந்த 10 வருடங்கள் விஜயகாந்த் பல வருடமாக சோறு போட்டிருக்கிறார். இது மாதிரியாவது நீங்க ஏதாவது கடந்த காலத்தில் செய்திருக்கிறீர்களா? எல்லாரும் அடையாளத்துக்கு ஏதாவது செய்வாங்க. உண்மையிலேயே பப்ளிக்கு பொதுவுல வந்து சொல்லணும். நீங்களே சூர்யா கார்த்தி பண்றாங்கல்ல, அதுல விமர்சனங்கள் இருக்கலாம், அவங்களே சொல்றது வேறங்க. இன்னைக்கு வந்து வேற ஏதாவது ஒரு தளத்துல எங்க படிச்சேன்னு கேட்டா நான் அகரம் ஃபவுண்டேஷன் மூலமா படிச்சேன்னு அவங்க சொல்லி செய்யறது இல்ல. தானாவே அதற்கான விளைச்சலை நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கிறோம். இது மாதிரி விஜயகாந்த் சோறு போட்டாருன்னு இன்றைக்கு வளர்ந்த எத்தனையோ நடிகர்கள் தான் ரோட்டில் சுத்தி கொண்டிருந்த காலத்தில் மதியானம் பசிச்சதுன்னா நான் அவர் ஆபீஸ்ல போய் சாப்பிடுவேன் இன்னைக்கு வந்து சொல்றாங்கல்ல. இப்படி எதையாவது நீங்கள் செய்திருக்கிறீர்களா? எதுவுமே செய்யாத உங்களை எப்படி நான் நம்புவது? நான் விட்டுட்டு வரேன்னா எதை உன்னை யாரையா விட்டுட்டு வர சொன்னா? இங்க எது ஒருத்தவாயா நிக்குதுன்னு நீ அதையெல்லாம் விட்டுட்டு வரேங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய கேள்வி. ஸோ விஜயுடைய அரசியல் என்பது திமுக ஆதரவாக ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது, அதிமுக ஆதரவாகவும் இருந்திருக்கிறது, திமுகவுக்கு சரணடைவதாகவும் இருந்திருக்கிறது, அதிமுகவுக்கு சரணடைவதாகவும் இருக்கு. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, மோடி ஆதரவு ராகுல் ஆதரவுன்னு எல்லா ஆதரவையுமே அவர் செஞ்சிருக்காரே தவிர அவர் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பு வரைக்கும் யார் ஒருத்தரையுமே அவர் எதிர்த்தே கிடையாது. யாரையாவது இந்த அரசியலை அல்லது இந்த தனி நபர்களை இந்த அரசியல்வாதிகளை அவர் எதிர்த்தாருன்னு நீங்க நினைச்சு பாருங்க. அவருக்கு குடைச்சல் கொடுத்த ஜெயலலிதாவையே அவர் எதிர்த்தது கிடையாது. அதுக்கு மேல சரணடைவதுதான் நடந்துச்சு. அப்போ உங்களுக்கு எதிர்ப்புன்னு ஒண்ணு கிடையாது, எதிர்ப்பே இல்லை. அதாவது குறைந்தபட்சம் ரஜினிகாந்தாவது வெளிப்படையாக ஜெயலலிதாவை எதிர்த்திருக்கு. உங்களுக்கு அந்த இன்னொரு முறை அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனாலும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னவர். இப்படியான ட்ராக் ரெக்கார்டு கூட உங்களுக்கு இல்லை. அப்போ எந்த எதிர்ப்புமே எந்த காலத்திலையுமே யார் மீதுமே வைக்காத நீங்கள் திடீரென்று ஒரு கட்சியை ஆரம்பித்து விட்டு திமுக எதிர்ப்பை வந்து ஜெயலலிதா காட்டுவதை போல வன்மமாக வெஞ்சினத்தோடு நான் காட்டுவேன் அப்படின்னு சொன்னா யாரு நம்ப போறா? அது மேல ஒரு நம்பகத்தன்மை வரமாட்டேங்குது. நீங்க அதை எதுக்காக செய்யறீங்கன்னா, அதிமுக வாக்காளர்களுடைய கோர் ஐடியாவே திமுக எதிர்ப்பு தான். அந்த திமுக எதிர்ப்பை எடப்பாடி பழனிசாமியால் மெட்டீரியலைஸ் பண்ண முடியல. நான் வந்து திமுகவை திட்டினா என் பக்கம் வந்துருவாங்க நீங்க நம்பி பண்றீங்க. இது வந்து ஒரு குறுக்கு வழி. அது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், இது ஈஸியான வழின்னு உங்களுக்கு சொல்லித் தருபவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த வழி உங்களை இயக்குகிறார்களே தவிர அரசியல்ங்கிறது இவ்வளவு எளிமையானது கிடையாது. நீங்க திட்டுறீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம். அதாவது குறைந்தபட்சம் விஜயகாந்த் கூட என் மண்டபத்தை இடிச்சிட்டாங்கன்னு ஒரு ஒப்பாரியை வைத்து திமுக எதிர்ப்பை தன்னுடைய தொண்டர்கள் மத்தியில நியாயப்படுத்துவதற்கான ஒரு காரணத்தையாவது கண்டுபிடிச்சு. அப்படி கூட திமுக எதிர்ப்புக்கு இவங்க கிட்ட எதுவுமே கிடையாது. ஆமா. இன்னொன்று திமுக இவருக்கு எதிராக என்ன செய்தது? இப்போ ஒரு ரஜினிகாந்தை வந்து ஜெயலலிதா ரோட்டில் நிப்பாட்டி நடக்க விட்டாங்க, காரை செக் பண்ணாங்க. அது மாதிரி தொடர்ந்து வந்து ரஜினி பார்த்தீங்கன்னா படங்களும் வந்து இப்போ ஒரு வில்லி கேரக்டரை போடுறது, பெண்ணை எதிர்த்து அடக்கிற மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரியான இது வந்து அவர் ஆரம்பத்துலேயே காட்டிகிட்டு இருந்தார். திமுகவுக்கு இவருக்கு என்ன ரைவல் நடந்தது? ஒன்றுமே கிடையாது. ஒரு பாஸ் ஹிஸ்டரியுமே கிடையாது. உண்மையிலேயே அவருக்கு அரசியல் கோபம் என்பது யார் மீதுமே கிடையாதுங்க. அதுதான் விஜயுடைய உண்மையான நிலைப்பாடு. ஐடி மேலதான். கமல் அவர் ஒரு முற்போக்காளர், காந்தியவாதி, பெரியார் நேயர்னு ஒரு கலரை அவர் சினிமா நடிகராக இருந்த காலத்திலேயே காட்டிக் கொண்டிருந்தார்.
அவர் கட்சின்னு ஒன்று ஆரம்பித்தப்ப அவருக்கு சொல்லப்பட்டது என்ன? உங்களுடைய அரசியலை நீங்கள் இப்படியே பேசினால் அதற்கு பெரிய வீரியம் இருக்காது, அதுக்கு ஒரு யூஎஸ்பி இருக்காது. நீங்கள் இதுவரைக்கும் செய்யாத திமுக எதிர்ப்பை அதையும் சேர்த்து செய்யுங்கள். திமுக, அதிமுக, பாஜகன்னு எல்லாத்தையும் எதிர்த்து பேசுங்கன்னு பேசினார். ஆனால் அதை தொடர்ச்சியாக அவரால் பண்ண முடியாது. ஏன்னா அது அவருடைய அரசியலே கிடையாது. நீங்க என்னவா வேணாலும் இருக்கலாங்க. விஜயகாந்துக்கு என்ன அரசியல் சித்தாந்தம்லாம் தெரியும். ஆனால் அவர் பேசிய அரசியல் என்பது அவருக்கா தோணுனது. அவருக்கு இன்னொருத்தர் வந்து சொல்லி கொடுக்கறது கிடையாது. ஆமா, என்டிஆரா இருக்கட்டும், அவர் படித்து பேப்பரை தினத்தந்தி படிச்சு அவர் உள்வாங்கிக்கிட்ட அரசியல அவர் பேசி இதுதான் வந்து லாங் ரன்ல வந்து ஒர்க் அவுட் ஆகுமே தவிர, இது மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இதெல்லாம் டிமாண்டு, இதை யாரு கொடுத்தாலும் ஏத்துக்குவாங்கன்னா அது வந்து பொலிட்டிக்ஸ் அப்படி ஒர்க் ஆகக்கூடியது இல்லை. இப்படி வம்படியாக நீங்கள் திமுகவை எதிர்க்க போனீங்கன்னா இந்த 7-8 மாத அரசியலை பார்ப்பவர்களுக்கு என்ன தெரியும்னா, ஒரு அறிக்கைன்னு ஒண்ணு விட்டா அது யார் பண்ண தப்புன்னெலாம் இல்லாம விஜய் வந்து திமுகவை திட்டுவார்ப்பா. திமுகவை விஜய் திட்டுவதில் எந்த ஒரு பெரிய சுவாரஸ்யமே கிடையாது. அவருடைய அறிக்கைனா அப்படிதான் இருக்கும், அவர் பேச்சுனா அப்படிதான் இருக்கும்னு மக்கள் மத்தியில் அது கோமாளித்தனமாக தான் பதிஞ்சு போகும். அந்த பயணத்தில் அவர் அப்படியே விடுறது தான் நல்லது. ஆட்சி அதிகாரத்துக்கே வராத, தனக்கென்று எந்த அரசியலும் இல்லாத, கேட்பார் பேச்சை கேட்டு ஒப்பிக்கக்கூடிய ஒரு கிளியை திரும்பவும் அதே வேகத்தில் நாம் திருப்பி தாக்குவது என்பது அவர்கள் விரும்பக்கூடிய அந்த காரணத்தை நாமே கையில் ஒப்படைப்பதாகிவிடும். அவங்க விரும்புறதே என்னன்னா, அதாவது கோமாளித்தனமா ஏதாவது செஞ்சால் விமர்சிக்கத்தான் வேண்டும், பொய் சொன்னால் அதை அம்பலப்படுத்தத்தான் வேண்டும். அதை நம்ம தொடர்ச்சியாக செய்து வரோம். ஆனால் டி ஸ்டாக்ஸுக்கு விஜய் எதிர்த்தரப்பே கிடையாது. அதற்கெல்லாம் அவர் இன்னும் பல 10 ஆண்டுகள் உழைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இங்கே அதிமுகவும் பாஜகவும் நம் எதிரில் நிற்கும் போது நம்முடைய வலுவை வீணாக இணையத்தில் மட்டுமே அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய அந்த ரசிக குஞ்சுகளுடன் மோத விட்டு நம்ம வந்து நேரத்தை வீணடிப்பது, நம்மளுடைய சக்திகளை வீணடிப்பதற்கு தான் இந்த சண்டைகள் உதவுமே தவிர வேற எதுவுமே அதுல பிரயோஜனம் கிடையாது. திமுகவினர் விஜயுடன் சண்டைக்கு வர வேண்டும், இணையத்திலாவது சண்டை என்பது தாவேகா வெர்சஸ் திமுக என்று இருக்க வேண்டும் என்பது ஆதவ அர்ஜுனா போன்ற யூக வகுப்பாளர்களுடைய எண்ணம், அவருடைய விருப்பம். இந்த விருப்பத்தை உருவாக்கி தருவதற்கு பல்வேறு வேடங்களில் அவர்களே ஆட்களை இறக்கி விடுவார்கள். நம்முடைய வேலை அது கிடையாது. நமக்கு அதிமுகவும் பாஜகவும் எதிரில் இருக்கிறது, வலுவாக இருக்கிறது. இவர்களெல்லாம் அவங்களோட ஒப்பிட்டா ஒண்ணுமே கிடையாது. சோ அதற்கு ஊடகங்கள்ல கொம்பு சீவி விட பல்வேறு வேடங்களில் ஆட்கள் இறக்கி விடப்பட்டிருக்கிறார். இவர்களை வந்து அடையாளம் காண வேண்டும். அதாவது அதிமுகவுடைய இடத்தை அதிமுகவுக்கே தான் தர வேண்டும். அதை இன்னொருவன் வந்து விஜய் போன்ற ஆட்கள் வந்து எடுத்து விடக்கூடாது என்று சொல்லுவதல்ல நம்மளுடைய நோக்கம். விஜய்க்கு அவர் பேசக்கூடிய இந்த இடதுசாரி அம்பேத்கரிய மார்க்சிய திராவிட அரசியலை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது, தேவை இல்லைன்னாலும் அந்த பாதையை தான் எடுக்கணுங்கிற டிமாண்டை கடந்த 10-20 ஆண்டுகள்ல நம்ம உருவாக்கி வைத்திருக்கிறோம். பாஜக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகுதான் இப்படி ஒரு டிமாண்ட் உருவாயிருக்கு. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். விஜயகாந்த் காலத்தில் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்திருந்தார், விஜயகாந்துக்கும் தேவைப்படவில்லை, இவ்வளவு சித்தாந்த பின்புலம் தேவைப்படவில்லை, விஜய்க்கும் தேவைப்பட்டிருக்காரு. அது இன்றைய காலத்துடைய டிமாண்ட். இன்னைக்காவது அதை எடுக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இதை இதற்கு மேலாவது கத்துக்கணும், அது வேண்டும். எதுவுமே அரசியல் லேட்டு கிடையாது இல்லைங்க. இதில் அவர் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ராங் டேர்னே என்னன்னா, 2 பேரையும் எதிர்க்கிறது. அதாவது பாஜகவையும் நான் எதிர்ப்பேன், திமுகவையும் எதிர்ப்பேன்னா, அதாவது இந்திய அளவில் மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்னென்னா, இந்திய அளவில் பாஜகவை கொள்கை ரீதியாக எதிர்க்கக்கூடிய எல்லா வகையிலையும் எதிர்க்கக்கூடிய கட்சியாக திமுக தான் இருக்குது. அப்படி ஒரு கட்சியும் நான் எதிர்ப்பேன், நான் பாஜகவும் எதிர்ப்பேன். நான் எந்த இடத்துல வந்து மக்கள் வந்து வைப்பாங்க, உங்களை பொசிஷனே பண்ண முடியாது. அதுதான் இப்போ இங்கே சிக்கல். இப்போ நீங்கள் வந்து திமுகவுடைய தாவேகா வந்து என்னுடைய எதிரி கிடையாது, நேரடி எதிரி கிடையாது. நான் இப்போ ஏற்கனவே பேசின மாதிரி நேரடி எதிரிக்கு புழைப்பதற்கு உருப்படுவதற்கான வழியை சொல்லுவது நம்மளுடைய வேலை கிடையாது, நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் ஒரு சின்ன பிளேயரா உண்மையிலேயே சொல்ல வேண்டியது என்னன்னா, நீங்க வளரணும்னா, அதிமுகவுடைய இடத்தை நீங்க எடுக்கணும்னா நீங்கள் அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் அரசியலை அதிமுக விட்ட இடத்தை நீங்க பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க, அது அல்ல. அதாவது அதிமுக செய்து கொண்டிருந்த அரசியலை தான் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறது. ஆமா, அது இல்ல. காங்கிரஸ் மேல இருந்தா காங்கிரஸோட அடிமையா இருந்தது, பின்னாடி 2000க்கு பிறகு பாஜகவுடைய அடிமை. 2014க்கு பிறகு தமிழ்நாட்டில், குறிப்பாக ஜெயலலிதா கலைஞர் மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு, எதேச்சதிகாரத்துக்கான எதிர்ப்புங்கிறதுக்கு பெரிய அளவுல டிமாண்ட் இருந்துருது. அதுக்கு நீங்க சப்ளை பண்றதுதான் வழியே தவிர, அதிமுக கடந்த காலத்துல என்ன செஞ்சுட்டு இருந்துச்சோ அதை செஞ்சு ஒரு கவர்ச்சிகரமான மூஞ்சி மட்டும் இருந்தா போதும் அதுக்கு போட்டுருவாங்கன்னா கிடையாது. இன்றைக்கு ஜெயலலிதா அவ்வளவு கவர்ச்சிகரமான கரிஸ்மேட்டிக் லீடராக இருந்து எடப்பாடி போல இதே போல மோடிக்கு மண்டியிட்டு கொண்டிருந்தார்.
ஜெயலலிதாவும் இதே போல் தூக்கி எறியப்படுவார். அதுதான் உண்மைதான். அப்போ என்ன தேவை, எது டிமாண்டுங்கிறதே அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதை புரிந்து கொண்டு அதற்கான வேலைகளை செய்வதுதான் இங்க வந்து சர்வைவ் பண்ணுவதற்கான வழி. மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாலிடிக்ஸ் பேசலாம். பாலிடிக்ஸ்